ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெட் லைசன்ஸ் எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வீட்டுல டாக் வச்சிருக்கவங்க எல்லாருமே லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மேண்டேட்டரி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய நபர் ஆன்லைன்ல அந்த பெட் லைசன்ஸ்க்காக ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க என்ன பண்றது நெக்ஸ்ட் எப்படி ஆன்லைன்ல அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க வெட்டனரி ஆஃபீஸ்க்கோ இல்ல வெட்டனரி டாக்டரையோ நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்களே மொபைல் போன் மூலமா சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமீங்கன்னா அதுக்கான பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைடுல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு பேஜ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் பண்ற பேஜ்க்குள்ள வந்துக்கோங்க. இதான் அஃபீஷியலா நம்ம பெட் லைசன்ஸ் வாங்குறதுக்கான போர்ட்டல், அதாவது சென்னை கார்பரேஷனுக்கான போர்ட்டல். இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பின் நம்பர் உங்களுக்கு மெசேஜ்ல வந்திருக்கும். அந்த பின் நம்பரை போட்டு முதல்ல லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் நீங்க ஒரு டாஸ்க்போர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பெட்டர். இதை நீங்க டாஸ்க்போர்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களால இந்த இடத்துல செக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ண அந்த ஒரு லைசன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு, அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டாக் போட்டோ எல்லாம் நீங்க போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வேக்சின் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்களா கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல கிரீன் கலர்ல டவுன்லோட் அப்படிங்கிற சிம்பிள் வந்துடும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் ஆகாது. வேர்டு ஃபைல், அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபைல தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் சைன் பண்ணி நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மொபைல் போன் மூலியமா நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிரிண்ட் அவுட்டுமே நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இது நான் டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி அந்த லைசன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்க டவுன்லோட் பண்ண அந்த பெட் லைசன்ஸ்க்கான அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வேர்ட் ஃபார்மேட்ல தான் டவுன்லோட் ஆகும். போட்டோ வருதான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா போட்டோ கீழே சிக்னேச்சர் எல்லாமே இருந்துச்சுன்னா தான் இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு நீங்க எங்கேயாவது காமிக்கிறீங்க அப்படின்னா செல்லுபடி ஆகும். சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த டாக்டருடைய சிக்னேச்சர் எதுவுமே எங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கமெண்ட் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைல் அப்படியே வேர்டுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓபன் பண்ணி நீங்க அந்த இடத்துல டாப் அப் ஒரு பாப்அப் மெசேஜ் கேட்கும். அந்த இடத்துல நீங்க எஸ்னு அலோவ் கொடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கான போட்டோஸ், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிக்னேச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஒரு விஷயம். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நீங்க உங்க போன்லயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல எல்லாமே டீடைல் கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்டோடைய ஓனர் யாரு, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய போன் நம்பர் என்ன, அந்த லைசன்ஸ் எந்த டேட்ல ப்ரொவைட் பண்ணாங்க, எந்த டேட் வரைக்கும் அந்த லைசன்ஸ் அவைலபிள் ஆயிருக்கும். அதாவது கரெக்டா ஒரு வருஷம் 12 மாசம் ஒரு லைசன்ஸ் செல்லுபடி ஆகும். 12 மாசம் முடிஞ்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே டாஸ்க்போர்ட்ல போயிட்டு நீங்க புதுசா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைடுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பெட் டீடைல்ஸ் கேக்குறாங்க. பெட்டோட நேம் என்ன, பெட்டோடைய கேட்டகரி என்ன, அது என்ன இனத்தோட சேர்ந்தது, அதோட கலர் என்ன, அதாவது ஜெண்டர் மேலா ஃபீமேலா, என்ன ஏஜ் ஆகுது, வேக்சின் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிருப்பாங்க. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெட்டர். இப்போ நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கிறது இது முழுக்க சென்னை கார்பரேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும். நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க, இந்த டவுன்லோட் ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது எப்படி முதல்ல நாங்க வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்காகவே நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி பெட் லைசன்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த வீடியோ போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓ, இதான் அப்ளை பண்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பாருங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த வீடியோ மேல ஐ பட்டன்லயே கொடுத்துறேன், செக் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய பெட் லவர் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. பெட்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.